வெல்கம் டு ஆல் இண்டியன் ரெசிபி சேனல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஃபிஷ் சில்லி தான். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முள்ளில்லாத மீனாக வெட்டி வாங்கிக்கோங்க. அதை நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் சில்லி போடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் செய்ய போகிறோம். வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா நம்ம இதில் கலக்க போகிறதில்ல. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் இந்த அளவுக்கு மீனுக்கு இந்த அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். எனக்கு சாப்பாட்டுக்கு டைம் ஆனதுனால அவசரமாக நான் செய்கிறேன். நீங்கள் பார்த்து பொறுமையாக போட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாரி கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கையை வச்சு கலந்துக்கோங்க. என்ன தான் நம்ம ஸ்பூனை வச்சு கலந்தாலும் கையில் கலக்கிற மாதிரி வராது. அதனால் கையால் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது உங்கள் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுடலாம். ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் முள் எடுத்து ஊற்றி விடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா எல்லா குழந்தைங்களும் பயப்படாமல் சாப்பிடுவாங்க. நம்ம சிக்கன் தான் பிள்ளைங்க அதிகம் விரும்பி சாப்பிடும். இந்த முள் இருக்குன்னே பயந்து சாப்பிடாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மீன் பிடிக்காத பிள்ளைங்க கூட சாப்பிடும். அதனால் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சாச்சு. அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்யலாம். எனக்கு லேட் ஆனதுனால நான் உடனே செய்கிறேன். உடனேவும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். எண்ணெயை ரொம்ப காய விட்டுறாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுக்கோங்க. இல்லாட்டி கருப்பாயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஒவ்வொன்றா நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்து போட்டுடலாம். இந்த மசாலா அடியில் செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 நிமிஷம் விட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு திருப்பினீங்கன்னா அது வெந்து திரும்பிடும். இல்லாட்டி அடியில் ஒட்டிக்கிட்ட மாதிரி தெரியும் நமக்கு. அதனால் இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்புங்க. சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சில்லி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம இன்றைக்கி ஒரு சட்னி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த சில்லி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி இருக்கிற ஃபிஷ் எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட லெமன் புழிஞ்சு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த சட்னி கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு வேறு எதுவும் சேர்க்கலைனாலும் மல்லி, வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நம்ம தாளித்து விடலை, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் இப்படி சட்னி கூட டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.